ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்தோரும். செண்பக பாண்டியன் என்ற ஒரு மன்னன் மதுரையை நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன் வழித்தோன்றலிலே 16வது தலைமுறையாக குலேச பாண்டியன் என்ற மன்னன் ஒருவன் பிறக்கிறான். அந்த மன்னனுக்கு தக்க வயது வந்தவுடன் முடிசூட்டுகிறார்கள். குலேச பாண்டியனும் மதுரை மாநகரை சீரும் சிறப்புமாக ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்த குலேச பாண்டியனுக்கு தமிழ் மீது அவ்வளவு பற்று, தமிழ் மீது அவ்வளவு அவா, தமிழை பிழையின்றி கற்றுக்கொள்ள வேண்டும், இலக்கிய இலக்கணத்தோடு அப்படின்ட்டு ஒரு நல்ல குருமாரை வச்சு தமிழ் இலக்கியத்தை கற்றுக்கொள்கிறான். ஆகையால் சங்க பலகையிலே அமரும் இடத்தை பிடிக்கிறான். இதையெல்லாம் கேள்விப்பட்ட கபிலரின் நண்பரான இடைக்காலர் மதுரையை நோக்கி வருகிறார். மன்னனை சந்திக்கிறார். சந்தித்து குசலமெல்லாம் விசாரித்து விட்டு, நீங்களும் தமிழ் இலக்கிய இலக்கணை கற்றவர்கள், நானும் ஒரு புலவன், நான் உங்கள் முன்னால் பாடலை பாடி காண்பிக்க விரும்புகிறேன்னு. சரி வாங்க, அரச சபைக்கு வேண்டாம், கவியரங்கத்திற்கு செல்வோம்னு தமிழ் சங்கத்திற்கு சென்று அங்கே எல்லா புலவரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இங்கே இடைக்காலர் தமிழை இலக்கண இலக்கியத்தோடு பிழையின்றி பாடுகிறார். அப்போ குலேச பாண்டியனுக்கு மதுரையில் மனதில் ஒரு பொறாமை எண்ணம் தோன்றிவிடுகிறது. என்னடா இது, நாமளே ஒரு புலவர், நம்மளுக்கு மீறி பாடிக்கிட்டு இருக்கானே, இவனுக்கு எப்படி பரிசு பட்டங்களை கொடுப்பது அப்படின்ற பொறாமை எண்ணம் வந்து விட்டது. பொறாமை என்ற எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது. வந்துவிட்டால் அது அழிவுக்கு ஆரம்பம் அப்படின்னே சொல்லிடலாம். இங்கே குலேச பாண்டியனுக்கும் பொறாமை எண்ணம் மனதில் வந்து இந்த இடைக்காலர் பாடிய பாடலில் பிழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரிசுகளை கொடுக்கவில்லை. இவர் பாடிக்கிட்டே இருக்காரு. நம்ம இசையை கேட்டால் வந்து தலையாட்டுவோம், அப்படி கண்ணை மூடிக்கிட்டு ரசிப்போம், தொடையில் தாளம்லாம் போடுவோம். ஆனால் இங்கே குலேச பாண்டியன் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் உட்காந்துக்கிட்டு இடைக்காலரின் பாடலுக்கு எந்த ஒரு பரிசு பொருட்களை கொடுக்காமல் அவரை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிச்சிட்டான். இது இடைக்காலருக்கு சற்று மன வருத்தத்தை கொடுத்து நேராக மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறார். அந்த ஆலயத்திற்கு சென்று அன்னை மீனாட்சியை தரிசித்து விட்டு பின்பு சொக்கநாதரை வழிபடுகிறார். அப்போ சொக்கநாதர் சொல்கிறார், இறைவா, இது என்ன எனக்கு வந்த சோதனை. இங்கே ஒரு குலேச பாண்டியன் வந்து இப்படி என்னைய அவமதித்து அனுப்பிச்சிட்டான், அவனை நீங்கள் சங்க பலகையில் அமரும் இடத்தை பறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இறைவன் பார்க்கிறார். சரி, குலேச பாண்டியனுக்கு மனதில் பொறாமை எண்ணம் ஏற்பட்டு விட்டது, அவனுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்ட்டு நினச்சிக்கிறாரு. இவர் இடைக்காலரை, சரி நீங்கள் சற்று ஒதுங்கிடும், இந்த மண்டபத்தில் போய் தங்கிடுங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மதுரையில் தெற்கு மாசி வீதியில் தென் ஆலயம் அப்படிங்கிற ஒரு ஆலயத்தில் சிவபெருமான் இருக்கிறார். அந்த சிவபெருமான் இவனுக்கு குலேச பாண்டியனுக்கு புத்தியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு மதுரையின் வைகை ஆற்றிலே தெற்கு பகுதியிலே வட ஆலவாய் அப்படிங்கிற ஒரு கோவிலை ஏற்படுத்தி அங்கே அன்னை மீனாட்சியும் சொக்கநாதரும் அங்கேயே குடிகொண்டு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மறுநாள் காலையில் குலேச பாண்டியன் கோவிலுக்கு போகிறான். அங்கே போனால் சாமி இறைவன் இல்லை, மீனாட்சியும் இல்லை, சொக்கநாதரும் இல்லை, வெற்றிடமாக இருக்கிறது. இது என்ன சோதனை இறைவா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சுக்கிறோனோ, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதற்குள்ள மக்களுக்கு பூரா இங்கே வட ஆலவாய் அப்படிங்கிற ஒரு கோவிலில் இறைவனும் இறைவியும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி மக்கள் வழியாக வருகிறது. உடனே ஓடோடி போகிறான் குலேச பாண்டியன். மதுரை தெற்கு கரையோரம் வட ஆலவாய் கோவில் அப்படிங்கிற இடத்துல இறைவனும் இறைவியும் அங்கே இருக்கிறாங்க. அவன் போய் அழுது புரண்டு, ஏன் இறைவா அங்கேருந்து இங்கே வந்தீங்க, நான் என்ன தப்பு செய்தேன் அப்படின்னு கேட்டதுக்கு, நீ வந்து இடைக்காலரை மனம் புண்பட செய்து விட்டாய், அவரை
அவமானப்படுத்தி அனுப்பி பரிசு பொருட்களை கொடுக்கவில்லை. இது எனக்கு மிக தவறாக தெரிகிறது. நீ செய்தது மிகப்பெரிய தவறு. இதை நீ திருத்திக்கணும். இப்போ நீ இங்கே என்கிட்ட நீலிக்கண்ணி வடிக்கிற. நீலிக்கண்ணியை வடித்து பிரயோஜனம் இல்லை. உனக்கு பாடம் புகட்டத்தானே நான் இந்த திருவிளையாடலை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மனசுக்குள்ளே எண்ணிக்கிறேன். பாண்டியமன்னா, நீ இடைக்காலருக்கு செய்த அவமானம் உனக்கு பெரிதாக தெரியவில்லையா? இடைக்காலரோ ஒரு பெரிய புலவர். இலக்கண இலக்கியத்தை முறையாக பிழையின்றி கற்று பெரும் புலவராக வந்திருக்கிறார். அவரை போய் நீ திருப்பி அனுப்பிவிட்டாயே, அவமானப்படுத்தி விட்டாயே. இடைக்காலருக்கு செய்த அவமானம் எனக்கு செய்த அவமானமாகவே நான் கருதுகிறேன் அப்படின்னு இறைவன் சொன்ன உடனே, இறைவா, என்னை மன்னித்தருள வேண்டும். நான் பெரும் பிழையை செய்துவிட்டேன். நாம் திரிந்து விட்டோம். இடைக்காலருக்கு உரிய மரியாதையை கொடுத்து பொன்பொருள் ஆபரணங்களை கொடுத்து அவரை மயில் வைத்து வழி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே செஞ்சு அனுப்பிச்சிடுறேன். இறைவனும் மகிழ்ந்து, சரி, நீ மீண்டும் சங்க பலகையிலே அமரும் வாய்ப்பை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். இதுவே திருவிளையாடல் புராணத்திலே 56வது படலமாக இடைக்காலருக்கு பிணக்கு தீர்த்த படலமாக வருகிறது. யார் ஒருவர் நல்லவங்ககிட்ட பழகணும், நல்லவங்க பேச்சை கேட்கணும், நல்லவங்களை மதிக்கணும். அப்படி மதிக்காமல் இருந்தால் மதிக்காமல் இருந்தவர்களுக்கு இன்னல் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே மன்னன் குலேச பாண்டியனும் தெரிந்து இடைக்காலருக்கு தகுந்த மரியாதையை செய்து பொன்பொருள் ஆடை ஆபரணங்களை கொடுத்து அவரை மயிலுடன் வழி அனுப்புகிறார். இதுவே திருவிளையாடல் புராணத்திலே 56வது படலமாக இடைக்காலருக்கு பிணக்கு தீர்த்த படலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோவரும். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.